அந்த ஒரு ரிஷிகளும் ரிஷி பத்னியும் ஏகாந்தமா இருக்கும் பொழுது ஏதோ மான் நினைச்சு அம்ப விட்டுண்டார். அப்ப அந்த ரிஷி பிராணன் போயிடுத்து. அந்த அபச்சாரத்தை போக்குவதற்காக ராஜ்யத்தை திருதராஷ்டிரன்ட்ட கொடுத்துண்டு அப்ப அவர் சாபம் வாங்கிக்கிறார். நீ இந்த மாதிரி தனிமையில கேறும் பொழுது உன்னுடைய மரணம் சம்பவிக்கும். இவங்க தான் அவருடைய ராணி இது பண்ணது. மேற்கொண்டு குந்தி மகாராணி மாதிரிக்கெல்லாம் பஞ்சபாண்டவர்கள் பறந்த இடமாகவும் இது சொல்லப்படுறது. அதான் இங்க ரொம்ப விசேஷம். இதோடைய கட்டிடக்கலை ரொம்ப விசேஷமா இருக்கு. பக்கத்திலே வாசுதேவ பெருமாள் இருக்க. கொஞ்சம் மேல படிக்கட்டுகள் இறங்கி வரணும். அந்த படிக்கட்டுகள் ரொம்ப கொஞ்சம் ஸ்டீப்பா இருக்கும். அவசியம் அந்த செக் போஸ்ட் வரும், மிலிட்டரி செக் போஸ்ட். அந்த மிலிட்டரி செக் போஸ்ட் தாண்டின பிறகு நீங்க இந்த பாண்டுகேஸ்வர பெருமாளை அவசியம் சேவிக்கலாம். அந்த சேவிக்கும் பொழுது எம்பெருமானுடைய வைபவத்தை புரிஞ்சுட்டு அவசியம் வந்து சேவிங்க. பாண்டுகேஸ்வர பெருமாளுக்கு ஜெய். இங்க பாருங்க, பக்கத்துல அப்படி வாசுதேவ பெருமாளை சேவிக்கிறோம். இந்த வாசுதேவ பெருமாளும் ரொம்ப ஆச்சரியமா ரெண்டு பேருடைய கட்டடக்கலையும் ஒன்று போல இருக்கு. எப்படி இந்த இடத்துல இத்தனை ஆண்டுகள் கங்கை